ஒரு மாதிரி நிகழ்ந்துட்டான். இந்த ஐபிஎல் கிரிக்கெட் நேற்று நடந்து முடிஞ்சது. பெரியவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த ஐபிஎல் கிரிக்கெட்ல 17 வருஷமா ஜெயிக்காத ராயல் பெங்களூர் அந்த அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிச்சுட்டாங்க. ஆர்சிபி அணி ஜெயிச்சுட்டாங்க. அதுக்காக ஒரு பாராட்டு விழாவும் ஒரு கொண்டாட்டமும் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடத்தினாங்க. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரே அந்த விழாவுக்கு தலைமை ஏற்றாரு. ஸ்டேடியத்துக்குள்ள கூட்டம் போக முடியல. வெளியில அத்தனை லட்சக்கணக்கான பேர் கூடிட்டாங்க. காவல்துறையும் பொறுப்பெடுத்துக்கல, அரசாங்கத்துறையும் பொறுப்பெடுக்கல. என்ன ஆச்சு தெரியுங்களா? இளம் குழந்தைகள் உட்பட சற்று ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சின்ன குழந்தைகள் உட்பட. நான் என்ன கேட்கிறேன் தெரியுங்களா? இன்ற தலைமுறைக்கு நாம் உணர்த்த வேண்டும் அன்பிற்குரியவர்களே. கிரிக்கெட்டா விவசாயமான்னு கேட்டா கிரிக்கெட்டை விட விவசாயம் தேவை என்பதை உருவாக்க வேண்டும். என்ன காரணம்னா, பார்க்கிற கிரிக்கெட்டினுடைய ஸ்கோரை விட வாழ்நாளில் உயிர் வாழ்வதற்கு சோறு முக்கியம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டிய நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நாட்டிலைங்க அடுத்தவர்களினுடைய உயிர் வாடினால் கூட கவலைப்படாத மனிதர்கள் வாழுகிற நாட்டிலே தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் நம் வேளாண்மை சமூகம்னு சொன்னா இவ்வளவு ஏங்க. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். ராஜாஜி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரா இருக்கார். தமிழகத்தினுடைய முதலமைச்சரா இருக்கார். அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க, நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு. அப்ப பண்டித ஜவஹர்லால் நேரு பாரதத்தினுடைய பிரதமர். கர்நாடகாவில் 2 பேரும் சுற்றுப்பயணம் போறாங்க. ஒரே கார்ல போறாங்க. பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க 2 பேரும். இந்தியாவினுடைய பிரதமரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் ராஜாஜியும் ஜவஹர்லால் நேருவும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப அந்த ஒரு வழியா போகும்போது அந்த இடம் ஒரு மாதிரி சோலையா இருக்க வேண்டியது பாலையா இருக்கு. சொல்ல போனா கரடு முரடா இருக்கு. என்ன இப்படி இருக்கு? இதே உங்க தமிழ்நாட்டில் நான் வந்திருக்கேன், பச்சை பசேல்னு இருக்கும். எங்க பார்த்தாலும் அப்படி பூமி தாய் பச்சை பட்டை உடுத்தின மாதிரி இருக்குமே. ஆனா இங்க அப்படியே காஞ்சு போய் கிடக்குதே. இந்த காஞ்ச பூமியை உங்க ஊரு மாதிரி செழிப்பான பூமியா மாத்த முடியாதான்னு நம்ம முதலமைச்சர் ராஜாஜிட்ட யார் கேட்கிறாங்க? நேரு கேட்கிறார். அப்ப நேருவுக்கு ராஜாஜி சொன்ன பதில் தாங்க நமக்கு பெருமை. ஏன் சார் மாற்ற முடியாது? கட்டாயம் மாற்ற முடியும். எங்க தமிழ்நாட்டில் கொங்கு நாடுன்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வேளாளர் குடும்பத்திலிருந்து ஒரு 10 குடும்பத்தை கொண்டு வந்து இங்க குடி வச்சோம்னா எண்ணி 6 மாசத்துல இந்த மண்ணை கூட நல்ல பசுமையாக மாற்றுகிற ஆற்றல் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த மண்ணையும் நல்ல மண்ணாக மாற்றுகிறார்கள் அப்படின்னா, விவசாயிகள் நம்ம பகுதியில் தொட்டா பொன்னாகுது, தொட்டது துளங்குதுன்னா கோயிலுக்குள்ள போகும்போது யாராவது செருப்பு போட்டுட்டு போவாங்களா? போக மாட்டோம். விவசாயி அப்படிதாங்க. தான் சாமியா மதிக்கிற விவசாய நிலத்துல கால் வைக்கும் போது செருப்பு இல்லாம தான் கால் வைக்கிறான்னு என்ன காரணம் தெரியுங்களா? கோவில் கருவறையும் ஒண்ணுதான், நம்மளுடைய விளை நிலமும் ஒண்ணுதான் நினைக்கிற ஒரே சமூகத்திற்கு முன்னால் பேசுவதை மிகுந்த பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு ஐயாக்கள்கிட்ட கேட்டோம். சார், ஊர் பேரு சொல்லிட்டாங்க சத்திபாளையம்னு, அம்மன் பேரு மகா மாரியம்மன், செல்லாண்டி அம்மன், பொங்கல் விழா எல்லாம் சொல்லிட்டாங்க. அடுத்தது கேட்டேன், ஊர்ல முக்கியஸ்தர்கள் பேரு பெரியவங்க பேருன்னு ஒரு பட்டியல் கொடுங்க. உண்மையா சொல்றேன் முருகண்ண, எத்தனையோ ஊர்களில் முந்தானேத்து ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனான் தம்பி. இங்க பாருங்க, நான் பெருமைக்கு சொல்லலையா, அங்க பாருங்க அந்த பேர் லிஸ்ட். இது மாதிரி 3 பத்திரிக்கை இருக்கு. தம்பி வீடியோவில் கூட எடுத்துக்கிட்டு இருக்கான். 3 பத்திரிக்கை இருக்கு சார். நம்ப மாட்டீங்க ஐயா, 422 பேர். ஒரு ஆள் 2 பேர் இல்லை, படிச்சு முடிக்க ஒரு ஆள் சீட்டை கொண்டு வந்து இடைச்சுக்கிட்டே இருக்காரு. நானும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 1008 போற்றி சொல்லுவாங்க பாருங்க கோவில் எல்லாம், அந்த மாதிரி பேரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு தம்பி முடிச்சிடாதீங்க, இன்னும் 2 சீட்டு வந்துகிட்டு இருக்குன்னாரு. அனுமார் வாழ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. எனக்கு நெஞ்சடைப்பே வந்துருச்சு. அட பாவிகள, உண்மையிலுமே சொல்றேன், இது என்னடா இது இப்படின்னு யோசிச்சேன். அத்தனை பேர் முக்கியஸ்தர்கள்னாரு. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அண்ணா பெரியவங்கள்ட்ட எல்லாம் ஐயா கிட்ட எல்லாம் கேட்டேன், ஐயா யார் பேரை சொல்லணும்னு கேட்கும்போது அவங்க ஒரே வார்த்தை பெரும், அதுதாங்க ஊருடைய பெருந்தன்மை, மண்ணினுடைய பெருந்தன்மை. என்ன தெரியுமா சொன்னாங்க? 7 காருமே எங்க ஊர்ல முக்கியஸ்தர்கள் தான்.
இதுல அந்த ஊரு இந்த ஊரு அவங்க இவங்கன்னு யாரும் கிடையாது. ஏலூர்காரங்களுக்கும் உரிமையான கோயில், ஏலூர்காரங்களுக்கும் வாழ்வளிக்கிற கோயில். இந்த கோயில்னாலதான் 7 ஊரும் 7 ஊர்னாலதான் இந்த கோயிலுக்கு பெருமைன்னு சொன்னாங்கன்னா, இப்படிப்பட்ட சமூகம் தான் தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக விளங்குகிற சமூகம் அப்படின்னு சொன்னா, அத்தனை பேருக்கும் பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள், சகோதரிகள், இளைஞர்கள், பெரியவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்கள் பாதங்களில் பணிவன்போடு சமர்ப்பித்து நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் எங்களுக்கு வேணும். நாங்க பாட்டுக்கு அடிவயிறு வலிக்க பேசி நீங்க பாட்டு கொட்டாய் விட்டீங்கன்னு வைங்களேன், எங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும். நேர KMCHல ICUல போய் அட்மிட் ஆகிக்க வேண்டியதுதான். ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கெல்லாம் தம்பி அருமையா ஏற்பாடு பண்ணுவாப்பல பல நிகழ்ச்சிகள். அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாரு பட்டுக்கோட்டை பக்கம், இதே டீம் தான் ஐயா. முன்னுரையில இப்ப நான் நகைச்சுவையே சொல்லல, நீங்க 10 தடவை கை தட்டிட்டீங்க. அன்னைக்கு 60 நகைச்சுவை சொல்றையா, 1 2 கிடையாது, 60 நகைச்சுவை. என் தம்பி கவிஞர் ஆதி வந்திருக்க, அவருக்கும் தெரியும். 60 நகைச்சுவை சொல்றேன். எல்லாரும் பேங்க்ல கடன் வாங்கிட்டு கட்டாத மாதிரியே உட்காந்துருக்காரு சார் முறைச்சிட்டு. எவனும் சிரிக்கல. நான் கீழே இறங்கி கிச்சு கிச்சா மூட்ட முடியும், கம்பு எடுத்துட்டு வந்து கையை தூக்குறா அப்படின்னு. ஆனா உண்மையா சொல்றேன், இந்த பொழப்புக்கு தம்பி சொல்றேன், இந்த பொழப்புக்கு அந்த பொழப்பே பரவாயில்லடா, உண்மையா சொல்றேன். ஆனா 60 ஜோக்குங்க ஐயா, ரத்த வந்தியே வந்துட மாட்டிருக்கு எனக்கு. ஒரு ஆளு சிரிக்கல. 61வது ஒரு ஜோக் சொன்ன பாருங்க, பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க ஆத்தா ஆத்தா கண்ணு திறந்துட்டா, இன்னைக்கு ஜெயிச்சிடலாம், பெண்கள் 4 பேர் சிரிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது வயசான ஆயா ஒண்ணு படார்னு எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, என்ன ஒரு பார்வை. ஆயான்னு ஒன்ன நீ ஏமா பாக்குறேன், உண்மையா சொல்றேன். சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் அந்த 4 பெண்களை பார்த்து சொல்லுச்சு. என்ன தெரியுங்களா? படிச்ச தம்பி பெருந்துறையிலிருந்து வந்து பேசுறாரு, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு, தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க சிரிக்கிறீங்க, நான் அழுதது எனக்கு தான் தெரியும். 3/4 மணி நேரம் முக்கியிருக்கேன், 60 ஜோக் போட்டிருக்கேன், ஒண்ணுக்கு விளையில, இதுக்காவது விளைஞ்சதே அந்த. ஆனா நான் தம்பி ஒண்ணு செஞ்சேன், என்னை காப்பாத்தின புண்ணியவானே அவன் தான். வயசுல என்னை விட சின்னவனா இருந்தாலும் 2 வருஷத்துக்கு அவன் காலில் கூட நான் விழுவேன். ஏன்னா என்ன பண்ணா தெரியுங்களா? நேரம் அந்த கிளவியை கையை பிடிச்சி கூட்டியாந்தான். கூட்டியாந்து அந்த கிளவியை தள்ளி உட்கார வச்சுட்டு, அந்த அம்மாவை தள்ளி உட்கார வச்சுட்டு நடுவில் ஒரு சேரை போட்டு, சாரிமா பழக்க தோசையில் உண்மையை சொல்லிட்டேன், உண்மையா சொல்றேன், தள்ளி உட்கார வச்சுட்டு அந்த கிளவியை அப்படி நான் பக்கத்திலேயே உட்கார வச்சு 3 சீப்பு பழம் சார் வச்சிருந்தாங்க முன்னாடி, வாழைப்பழம் நல்ல பூம்பழம் நல்லா கணிஞ்சு இருந்தது. ஏன்னா பேச்சாளர்கள் பேசினாவே கணிஞ்சிரும். உண்மையிலுமே சொல்றேன், எல்லா பழத்தையும் உரிச்சு கிளவிக்கு ஊட்டிக்கிட்டே இருந்தான். 3 சீப்பையும் திங்குது ஆயா. தின்னுட்டு அடுத்த நாள் போன் பண்ணா, மாப்பிள்ள தம்பி என்ன ஆயா எப்படி போகுது? ரொம்ப ஆயா போகுது தம்பி, நானே பாத்ரூம் விட்டு வர முடியலடா, ஏன்டா எடுபட்ட பயில இவனை பிடிச்சி திட்டி இருக்கு, அதுக்கு திங்கி போதே கவனமா திங்க வேண்டியதானு அவன் திட்டிட்டு. எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? இந்த மாதிரி மேடையை எங்களுக்கு பெரியவங்க போட்டு கொடுத்துருக்கீங்க. நாங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து வரோம், என்ன படிச்சிருக்கோம் எதுவும் தெரியாதுங்க. ஆனா இந்த மேடையை ஒரு 6 அடி உயரத்துல எங்களுக்காக போட்டு கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு விளக்குகள் கட்டியிருக்கீங்க, இவ்வளவு மைக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க. நாங்க பேசுறத நீங்க கீழே உட்கார்ந்து கேட்குறீங்க. என்ன கொடுப்பன தெரியுங்களா? அதுதான் அந்த தாய் எங்களுக்கு கொடுத்த பெருமை. உண்மையா சொல்றேன், எங்களை விட வயதில் மூத்த பெரியவங்க கீழே உட்கார்ந்து இருக்கீங்க. என்ன நம்பிக்கையில் எங்களை மேடையில் அமர வச்சிருக்கீங்க தெரியுங்களா? பேச்சாளர்கள் மேலேயும் பார்வையாளர்கள் கீழேயும் அமர்வதற்கான நோக்கம் என்ன தெரியுங்களா? மேடை ஏறி பேசுகிற பேச்சாளர்களின் கருத்துக்கள் கீழே அமர்ந்து கேட்கிற பார்வையாளர்களை ஒரு 5 அடியாவது வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் பேச்சாளர்களுக்கான மேடையை உயர்த்தி கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய அற்புதமான சக்தி பாளையத்திலே இந்த மேடையை கொடுத்திருக்கிறீர்கள். என்ன தலைப்பு? நல்ல தலைப்பு. இந்த தலைப்புல பேசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆகர்ஷண பாடகிகள். இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. உண்மையிலுமே எனக்கே தெரியாது. அப்படி இவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த அம்மாவா, ஐயோ அந்த அம்மாவா, அடாடா அடா, இன்னைக்கு ஹாயா பேசலாம்னு பார்த்தா 2 ஆயாக்களோட தான் பேசணுமாட்டிருக்குங்கிற மாதிரி அப்படி நினைக்காம நல்லா பேசக்கூடியவங்க, பாடக்கூடிய. உண்மையிலுமே அவங்க பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடே அடிமையப்பாங்கிற மாதிரி அப்படி ஒரு பாட்டு. உண்மையிலுமே என்ன தலைப்பு, ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த தலைப்புல பேசி. தாயா, தாரமா, மாமியாரா, மருமகளா, ஆண்களா, பெண்களா, அதெல்லாம் வேண்டாம்.
சக்திபாளையத்துல சக்தியான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க, என்ன தெரியுங்களா? மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும் பாடல்கள், பழைய பாடல்களா புதிய பாடல்களான்னு ஒரு அற்புதமான தலைப்பு. என்னைக்குமே இனிக்கிறது, என்னைக்குமே நிலைக்கிறது. அந்த காலப்பாட்டா இந்த காலப்பாட்டா, கருப்பு வெள்ளை கால பாட்டா கலர் வண்ண பாட்டா? ஒரே வார்த்தை, என்ன தெரியுங்களா? இதுக்கு என்ன ஒரு வரையறை? எதெல்லாம் பழைய பாட்டு, எதெல்லாம் புதுப்பாட்டு? ஒரு சந்தேகம் வரும், ஒரு எல்லை வேணும் இல்லையா? இது இந்த பக்கம், இதுக்கு அந்த பக்கம்னு. இசைஞானி இளையராஜாவின் வருகைக்கு முன்னர், ஏறக்குறைய 1979க்கு முன்னாடி, அன்னக்கிளி படம்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஈமு ஈபி. அது என்னம்மா ஈமு ஈபி? ஓ, இளையராஜாவுக்கு முன் இளையராஜாவுக்கு பின்னா. அடடா, அருமம்மா. உண்மையிலுமே சொல்றேன், இளையராஜா காலத்திற்கு முன்பு உள்ள பாடல்கள் எல்லாம், கண்ணதாசனுடைய காலத்திற்கு முன்பு உள்ள பாடல்கள் எல்லாம் பழைய பாடல்கள். அதற்கு பின்பு வந்த பாடல்கள் எல்லாம் புதிய பாடல்கள்ங்கிற ஒரு வரையறைக்குள் பேச்சாளர்கள் பேசுமாறு கேட்டுக்கொண்டு ஒரு 4 பாட்டை நான் பாடலாம் நினைச்சேன். ஆனால் மக்கள் ஆர்வமாக இருக்கிறத பார்த்தோன்னா ஒரு 2 பாட்டோட நிறுத்தலாம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். உண்மையிலுமே பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கிறது பெரிய பிரச்சனை. இவருக்கெல்லாம் அந்த பிரச்சனையே கிடையாது. பஸ்ஸில் ஏறினா என் தம்பிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்? முழிச்சிருந்தா தானே பிரச்சனை. ஏறணும்னா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி தூங்கிடுவான். ரூம்லையும் தூங்குறா. அங்கே அண்ணன் வந்து எழுப்புறா, தம்பி எந்திரி போகலாம், தம்பி இரு மாமா போகலாம். எந்த மாமா வந்திருக்காருன்னே தெரியாது. யார் வந்தாலும் மாமன் தான், யார் வந்தாலும் மச்சனன் தான். உண்மையிலுமே சொல்றேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் எல்லா மாமன்களுக்கும் மைத்துனர்களுக்கும் மாப்பிள்ளையாக வாய்க்கிற உறவை தம்பிக்காக அந்த ஆத்தா கொடுத்துருக்கா பாருங்க, அதுதான் பெருமை. அந்த உறவுகள் தான் அவன் சம்பாரிச்சு வச்சது. உண்மையிலுமே சொல்றேன், இன்னைக்கு மனுஷனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கெல்லாம் பஸ்ஸில், இன்னைக்கு காரில் வந்துட்டேன், நம்ம ஊர் பக்கம்ங்கிறனால காரில் வந்துட்டேன். அன்னைக்கெல்லாம் புதுக்கோட்டை பக்கம் ஒரு நிகழ்ச்சி, தம்பி தான் அழைச்சிருந்தாப்புல. திருச்சி பஸ்ஸில் ஏறுறங்க ஒரே போராட்டம். என்ன தெரியுங்களா? நல்ல கனமான ஆளு, தம்பி மாதிரி, என்ன மாதிரி இழைச்ச ஆள் ஒருத்தனுடைய காலை மிதிச்சிட்டார். ஐயா தெரியாம கேட்கிறேன், அடுத்தவங்க மேல கால் கை தெரியாம பட்டுட்டா மிதிச்சிட்டோம்னா என்ன சொல்லுவோம்? மன்னிச்சிருங்க. அவங்க சொல்றாங்க sorry sorry, ஆங்கிலத்தில் சொல்றோம். இருக்கட்டும், ஏதோ ஒன்று தமிழோ ஆங்கிலமோ சொல்லிடுறோம். சொல்லணும்ல. அந்த மிதிபட்டவன் மிதிச்சவனை சுத்தி அத்தனை பேர் பஸ்ஸுக்குள்ள இருக்கிறாங்கன்னு கவனிக்காம ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை தெரியுங்களா? பாக்கறதுக்கு எருமாடு மாதிரி இருக்கிற கண்ணுங்க பொடனிலே வச்சிருந்தேன்னா. அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளை எருமாடுன்ட்டானேன்ட்டு அந்த ஆளுக்கு வந்ததே கோவா. அதுக்கே நாய் மாதிரி குறைக்கிற அந்த ஆளு. இப்ப கண்டக்டர் கம்முன்னு போயிருக்கலாம். அவர் சொன்னார், யார் அங்க கழுத மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறதுன்னாரு. கண்டக்டர் அப்படி சொன்னாரா? டிரைவர் சொன்னார், இப்படி ஆளாளுக்கு கத்திக்கிட்டு குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னாரு. உள்ள ஒரு மிருக காட்சி சாலையே ஓடுதியா ஒரு பஸ்ஸுக்குள்ள. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கொடுத்தாங்க அந்த கால பாட்டில். என்ன பாட்டு தெரியுங்களா சார்? ஒரு பாயிண்ட் எக்கோ. ஒரு 3 மணி நேரத்துக்கு கணவன் மனைவி உறவு மாதிரி உங்களை நானும் என்ன நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் நிலைமையை பார்த்தீங்களா? என்ன மனைவியை கொஞ்சம் சைடில் பார்க்குற மாதிரி வச்சுட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. கொழுந்தியாவா நல்லா பார்ப்பாரோ? எனக்கு அந்த உண்மை தெரியாது இல்ல. ஏன்னா எனக்கு கொழுந்தியா இல்லையா? நீ பேசும்போது நான் பார்க்குறேன். உண்மையில சொல்றேன். எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். லைட்டா வச்சுங்க. மனிதனாக வாழ்ந்திட வேண்டும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனி மனித கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, பழைய பொய்யடா. சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா. நான் சொல்ல போற வார்த்தைய கொஞ்சம் எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. பாட்டு வரிகள் நல்லா இருந்தா ஒரு கைதட்டல் கொடுங்க அப்படியே லேசா. தயவு செய்து அண்ணே அருமை அப்படி பாடி முடிச்சோன்னா கட் பண்ணிடுங்க. ஏன்னா அன்னைக்கு அதோ நேரத்தில் ஏதோ ஒரு மைக்கில் நான் என்ன சொல்லிட்டேன், அலோனுங்கும் போது அவர் எக்கோவை திருக்கி விட்டார். அயோக்கிய பயில அயோக்கிய பயில அயோக்கிய பயிலன்னு.
அங்கிருந்து ஒருத்தர் அருவாளை தூக்கிட்டு வரா. யார் ஊருக்கு வந்து யாரடா அயோக்கியம், ஐயோ நான் அலோனு தாங்க சொன்னேன், அவர் ஏதோ திருக்கி விட்டாருங்கன்னு பெரிய அப்புறம் தம்பி தான் துண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சார். உண்மையிலேயுமே எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா, அப்படி ஒரு பாட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு பாட்டு நல்லா இல்லையா, இன்னைக்கு சொல்றேன். இப்போ இவர் நடிகர் விஜய் ஒரு படத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிச்சார். என்ன படமா? இப்போ பிகிலுக்கு அப்புறமா, பிகில்லாம் பழைய படம் ஆகி போச்சுமா. பிகிலுக்கு அப்புறம் இப்போ ஜனநாயகன் நடிச்சு முடிச்சுட்டாரு. சொல்றாரு பாருங்க, கோட். அதுல ஒரு பாட்டு புது பாட்டு தான், ஆனா இளையராஜாவுக்கே பெருமை வாங்கி கொடுத்த ஒரு பாட்டு அதுல வச்சாங்க, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி. உண்மையிலுமே நம்மூர் ராமராஜன் இருக்கார் பாருங்க, அவரும் கௌதமி அவர்களும், நடிகை கௌதமி அவர்களும் அப்படி சிங்கப்பூருக்கு போகும்போது 1000 ஊருக்கு போங்க, நான் சொல்றது உண்மைனா கைதட்டுங்க, 1000 ஊருக்கு போங்க, ஆனா நம்ம ஊர்ல நம்ம வீட்டு திண்ணையில அப்படி சுகமா படுக்கிற சுகம் எங்கேயாவது கிடைக்குமா? உண்மைனா கைதட்டுங்க. 1000 ஊருக்கு போலாங்க, 1000 ருசியான உணவுகள் சாப்பிடலாம், ஆனா நம்ம ஊரு நம்ம மண்ணு மாதிரி வருமா? இதை இசைஞானி இளையராஜா கொடுத்தாரு பாருங்க ஒரு பாட்டுல. எக்கோ அளவா வச்சுக்கங்க. மாடு கண்ணு மேய்கிறத பார்க்க மந்த வெளி இங்க இல்லையே, ஆடு மொழியாட்டம் போட்டு விளையாட அரச மர மேடை இல்லையே, காண 2 பூட்டி கட்ட வண்டி ஓட்டி காணம் பாட வழி இல்லையே, ஓடி வந்து குதிச்சு முங்கி முங்கி குளிச்சு ஆட ஒரு ஓடை இல்லையே, ஊரு ரொம்ப ஊரு நம்ம ஊரு ரொம்ப மேலே அட ஓடுது பல பாரு நீ நாடம்பரம் பாரு, நம்ம ஊரை போல ஊரும் ஏது, சொர்க்கமே என்றாலும் அது சக்தி பாளையம் போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீழாகுமா, தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது தமிழ்நாட்டு கீழாகுமா. இந்த பாட்டு நல்லா இருக்குங்களா? கைதட்டல் கொடுங்க. என்னைக்கும் கேட்கலாம் இந்த பாட்டு. இப்ப கோட் படத்துல இந்த பாட்டை கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, பட்டுக்கோட்டையார் பாட்டை கேட்டும் கைதட்டுறீங்க, இளையராஜா பாட்டை கேட்டும் கைதட்டுறீங்க. உங்க கைதட்டலை வச்சுதான் நாங்க முடிவு பண்ண போறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி, புரிந்தவர்கள் நன்னா கேட்டுக்குங்க, இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி எங்கள் வாயால் மட்டுமல்ல உங்கள் கைகளாலும் தான் அமைந்திருக்குங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. கைகள்னா என்ன அர்த்தம்? கைதட்டுங்க, நல்லா கைதட்டுங்க. ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களின் கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி நல்லா கைதட்டுங்க. குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன். ஜெர்மன்ல இருக்கிற ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காரு, பெண்கள் நல்லா கைதட்டினீங்கன்னா கூந்தல் நீளமா வளருமா. அங்க ஒரு ஆயா மஞ்சு, அங்க ஒரு ஆயா தட்டிட்டு உடனே இழுத்து பார்க்குது, உடனே ஆயா வளரும், கொஞ்ச நாள் கழிச்சு தான் வளரும். அங்கே ஒரு அம்மா கட்டி இழுத்துருக்காங்க, கையோட வந்துருச்சு, சௌரியாட்டிருக்கு. ஏக்கா சௌரின்னு கேட்டால் ஒரு அம்மா அன்றைக்கி எங்கள் ஊரில் சொல்லிச்சு, அதில் தான் தம்பி சௌரியுமே இருக்குது. புருஷன் அடிக்கிற மாதிரி முதல்ல முடியை பிடிச்சி தான் ஒரு ஆட்ட வருவான். அப்படி முடியை பிடிக்கும்போது பட்டார்னு அவுத்து நினைச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு எஸ்ஆகி ஓடிடுவோம், புருஷன் அடியிலேருந்து தப்பிச்சுக்குவோம்னு அந்த அம்மா சொல்லிச்சு. எப்படியெல்லாம் பயன்படுது பாருங்கள். ஆனால் உண்மையிலுமே நல்ல ரசிக்கிறீர்கள். இந்த மண்ணிற்கு நாங்கள் இன்று வருவதற்கு முழுமுதற் காரணமாக இருந்த எல்லாம் வல்ல அந்த மாரித்தாய்க்கும் செல்லாண்டி அம்மனுக்கும் உண்மையிலுமே மனப்பூர்வமான நன்றிகளை அவள் பாதங்களில் பதிவு செய்துவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு ஆசைப்படுறேன். இதுல பழைய பாடல்கள் தான்
மக்கள் மனதில் என்றும் நீங்காமல் நிலைத்திருக்கின்ற பாடல்கள், நினைத்தாலே இனிக்கும் பாடல்கள் என்கிற அணிக்கு அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, பொற்குடத்துக்கு பொட்டு வைக்க தேவையில்லைம்பாங்க, பூக்கடைக்கு விளம்பரம் செய்ய தேவையில்லைம்பாங்க, மஞ்சுநாதனுக்கும் விளம்பரம் தேவையில்லை என்பதுதான் உலகறிந்த உண்மை. விஜய் டிவியினுடைய கலக்கப் போவது யாரா இருந்தாலும் தம்பியினுடைய முகம் இருக்கும். சன் டிவியினுடைய அசத்த போவதா இருந்தாலும் தம்பியினுடைய முகம் இருக்கும். இன்னும் எத்தனையோ நகைச்சுவை நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி பட்டிமன்றங்கள், இப்படி எல்லாவற்றிலும் தம்பியினுடைய உரை இருக்கும். அதை தாண்டி சின்னத்திரையை கடந்து தன் சொந்த உழைப்பால், மக்களின் பேராதரவால் ஈராண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்த கவுண்டம்பாளையம் என்கிற திரைப்படத்தில் வெள்ளித்திரை நடிகராகவும் நடித்து புகழ் பெற்றிருக்கிற நம் குலத்திற்கு எல்லா இடங்களிலும் பெருமை சேர்த்து வருகிற தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் வருகை தந்திருக்காங்க. ஒரு நல்ல சொப்பன சுந்தரி நீதானே, சொப்பன லோகத்தில் தேன்தானே, சொப்பன 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 சுந்தரி நீதானே. என்ன ஒரு ஆம்பளையை எழுப்பி விடுறேன், லேடிஸுக்கு பாடுற பாட பாடு, நானும் தெரியாம பாடிக்கிட்டு இருக்கு. இது சொப்பன சுந்தரியா உப்புன சுந்துரன். ஆனா தம்பி தொப்பை இருக்குன்னு என்னைக்கும் கவலைப்பட்டதே இல்லை. ஏன் தம்பின்னு குப்புற விழுந்தா மூக்கல அடிபடாது. நான் என்ன கண்டுபிடிப்பு பாருங்க. உண்மையிலுமே அவ்வளோ ஒரு நல்ல மகிழ்ச்சியான தம்பி. இன்றைக்கு ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 4 இடங்களில் அவருடைய குழு பயணப்பட்டு இருக்கிறது. 4 இடங்கள்ல தம்பி அமைச்ச நிகழ்ச்சி நடக்குது. 4 குடும்பம் இல்லைங்க, 4 ஊர்கள் இல்லை, 40 குடும்பங்கள் அவரால் பிழைக்கின்றார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை பலருடைய குடும்பங்களை வாழ்விப்பதற்கான வாழ்வாதாரமாக செல்கிறது என்பதுதான் சத்தியமான உண்மை. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தம்பி பழைய பாடலேன்னு. அதுக்கு அந்த பக்கம் ஒரு அம்மாவை பார்க்குறாங்க. என்னடா அது, வீட்டில் சமயக்கட்டில் சிலிண்டருக்கு வச்ச மாதிரியே ஒரு அம்மா உட்காந்துருக்கேன்னு அங்கே ஒரு அக்கா பார்க்குறாங்க. ஆள் பார்க்கறக்கு தான் உள்ளம் குறைவான உயரம் குறைவானவங்களா இருக்காங்க. ஆனால் வாயை இன்னைக்கு திறப்பாங்க பாருங்க. அந்த வாய்ஸுக்கு உண்மையா சொல்றாங்க பாருங்க. அப்படியே அப்படி மாரியம்மாக்கு வேப்பலை 2 கொப்பு கொடுத்தா அப்படியே ஆடு. உண்மையிலுமே செவப்பு சேலை கட்டிக்கிட்டு வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாரி ஆடி வந்தாளா. இந்த பாட்டை எஃபெக்டோட அந்த அம்மாவை பாருங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், என்ன கொஞ்சம் மாரியமாக கொஞ்சம் உயரம் கம்மியாக வந்திருக்கு இன்றைக்கி நம்ம மேடைக்கு. உண்மையிலுமே அவங்க ஊர் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் நம்ம பகுதி கிடையாதுங்க. காட்டு மன்னார்குடி பகுதியிலிருந்து நாட்டுப்புற பாடல்களில் முனைவர் பட்டம், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய முனைவர் பழனியம்மாள் வீரமணி அவர்கள் திருப்பூர் மண்ணிலிருந்து தோட்டுக்கடை ஓரத்திலே தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னே நடுவரை கேவலப்படுத்திட்டீங்கல்ல. எனக்கு என்ன சிங்சாக் சிங்சாக். ஆனால் உண்மையிலுமே நீங்கள் என்ன பேசினாலும் சிங்சாக் சிங்சாக், நீங்கள் என்ன பேசினாலும் சிங்சாக். கடைசியாக நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து அவங்க சிங்சாக். கோயில் ஐயாட்ட போய் ஐயா பணம் நீ பேசுறதுக்கு சிங்சாக் அப்படின்னு போய். ஆனால் உண்மையிலுமே நல்லா பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க, நிறைய விஷயங்களை. அது அவங்க இந்த குடிகாரர்களில் ஒரு 4 வகையை சொல்லுவாங்க பாருங்க. அதுக்காகவே பல மேடைகளுக்கு நாங்கள் அவங்கள விரும்பி அழைப்போம். உண்மையிலுமே குடிகாரனே அன்னைக்கு ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இது செம குடிகாருக்குடா அப்படின்ட்டு போனான். அந்த அளவுக்கு அற்புதமாக பேசக்கூடியவங்க. அதே தத்ரூபமாக அந்த மாதிரி நடித்து காட்டக்கூடிய ஒரு பன்முக ஆற்றலுக்கு சொந்தக்காரர். ஏன்னா தம்பியை நம்பி நீங்கள் நிகழ்ச்சி கொடுக்குறீங்கன்னா சோட போகிற ஆட்களை என்னைக்கு ஒரு மேடை ஏற்றினதா வரலாறே கிடையாது. எல்லா துறைகளிலும் சிறந்தவர்களைத்தான் ஒரு ஊருக்கு அழைத்து வருவது தம்பியினுடைய பெருமை. இவங்க 2 பேரும் பழைய பாடலே அப்படின்னு பேசுறதுக்கு இங்கே 2 பேரும் அப்பாவியாக பார்க்குறாங்க. அந்த அம்மாலாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. நேராக கேரள மாந்திரீக மந்திரவாதிகிட்ட தகடு மந்திரிச்சே தான் பையில வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசணும் அந்த அம்மாட்ட. உண்மையிலையுமே தம்பி வந்திருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக ஒரு 12 ஏக்கர்
பலாத்தோப்பு வச்சிருக்கிற ஒரு விவசாயி தான் தம்பி. எப்ப வந்தாலும் இந்த பகுதிக்கு 2 கட்டப்பையோட வருவாப்புல. ஒன்னுல இந்த பலா, ஒன்னுல அந்த பலா, எந்த பலா வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு வருகிற போதெல்லாம் வாரி வழங்குகிற வள்ளலாக இருக்கக்கூடிய இந்த தம்பி தான் வாரி கொடுத்துருவாருங்கிற நம்பிக்கையில தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையில அப்படி லேடிஸ் பேச்சாளருக்கு தான் கொடுப்பாரா? எப்பா அவனா நீ? நான் உன்னை நல்லவன்னு நம்பிட்டேனே. உண்மையிலுமே நல்ல திறமைசாலி, ஒரு பள்ளியில ஆசிரியராக பணியாற்றுகிறார். உண்மையாகவே இரவு நேரங்களில் இப்படி இலக்கிய பட்டிமன்றங்களிலும் அற்புதமாக பேசி பாடி வரக்கூடிய அன்பு தம்பி. நல்ல மறந்துடாதீங்க, 16 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஒரு கைதட்டல் கொடுங்க. 1 2 அல்ல, அந்த 16 புத்தகங்கள்ல முதல் புத்தகம் என்ன தெரியுங்களா? கவலை இல்லாமல் வாழ்வது எப்படி. அந்த புத்தகம் எதுவுமே விற்காம இப்ப அவன் கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கான். தம்பி ஆதி புத்தகம் உண்மையிலுமே அவர் வந்திருக்காரு. அவர் எங்கிருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? சக்திபாளையத்துல நிகழ்ச்சின்னு ஒண்ணு வெள்ளக்கோவில்ல மகாத்மா காந்தி நற்பணி மற்ற அறக்கட்டளை மூலமா ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழா நடத்திட்டு வராங்க. உங்களுக்கு தெரியும். அந்த புத்தக விழாவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து தம்பி கவிஞர் ஆதி இன்னைக்கு வந்திருக்காங்க. வந்து எந்திரிச்சு நில்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம மண்ணுக்கு அவர் அடையாளப்படுத்துங்க. உண்மையிலுமே அவர் உண்மையிலே 7 நூல்கள் எழுதியிருக்காரு. ஆனால் நிறைய வித்திருக்கு அவருடைய நூல்கள், எனக்கு தெரியும். நல்ல தம்பி. அப்படிப்பட்ட ராஜ ஜெய்சங்கர் எந்திரிப்பா. இது கரகாட்டக்காரன் படத்துல வர சொப்பன சுந்தரிக்கு போடுற மியூசிக் ஆச்சே. இப்ப அந்த காரு யார் வச்சிருக்கா? அந்த காருக்கு யாரு டீசல் வாங்கி போடுறான்னு கேட்டேன். அந்த காரே இப்ப உங்க கையில தான் ஓடிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டனே. இருக்கட்டும். உண்மையிலுமே ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து வருகை தந்திருக்கிறவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பேச்சாளராக, உங்கள் மனங்களை எல்லாம் நிறைவு செய்கிற பேச்சாளராக காரைக்காலிலிருந்து வருகை தந்திருக்கிறவங்க. அவங்க பேரே அப்படி ஒரு ராசியான பேர். எங்கள் அண்ணன் பழனி தான் சொல்லுவார். உண்மையிலுமே அப்படி ஒரு ராசி. போன மேடையில் தம்பி இல்லை. உண்மையிலுமே அந்த மதுரைக்கு பக்கத்தில், அந்த திருமங்கலத்துக்கு பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சிக்கு அனுப்புனி இல்லை. இவங்களை அறிமுகப்படுத்தும் போதே கரண்ட் பீஸ் புடுங்குச்சு டிமில்னு. உண்மையிலுமே சத்தியமா நடந்தது. உங்களுக்கு தெரியல இல்ல, நீங்க இருந்தீங்க. உண்மையிலுமே என்ன இவங்க ஒரு சின்ன திரை நட்சத்திரம். பெண்களுக்கெல்லாம் சொல்ற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த திருமுகத்தை அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. இந்த திருமுகத்தை நீங்க எங்க பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் டிவியில பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் ஒரு காலத்துல வந்துச்சு இல்லைங்களா? அந்த பாரதி கண்ணம்மால கண்ணம்மா ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய பாதுகாப்புல இருப்பாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சியா நடிச்சது இந்த அம்மா தான். இந்த தங்கச்சி தான் நடிச்சாங்க. ஆனா என்ன கொடுமைன்னா, இந்த அம்மா முகத்தை காட்டினாங்க பாருங்க, அந்த வாரத்தோட அந்த சீரியலை மூடிட்டாங்க. அவ்வளவு ராசி. அந்த அம்மாவுக்கே தொண்டை பிரச்சனை. நீ ஏன் போய் குச்சி விட்டு கிண்டிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ என்ன மகத்துவம் பண்றேன்னு எனக்கு தெரியும். நீங்க பேசும்போது அந்த மகத்துவத்தை நான் பார்க்கிறேன். உண்மையிலுமே அதாவது பொறுக்க மாட்டேங்குது. என்னடா ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு மண்மேல் கொடுக்குறாங்களே அப்படின்னு வருங்க, புகையா வருது. ஆனா அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். உண்மையா சொல்றேன். அந்த நிகழ்ச்சி அதோட முடிச்சாங்க சார். இந்த அம்மா முகத்தை காட்டாங்க, ஒரே வாரத்துல முடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னம்மா சீரியல் ராஜா ராணியில இந்த அம்மா போலீஸ் கான்ஸ்டபிளா நடிச்சது. இதே லத்தி மாதிரி தான் இருக்கு. இது கையில் ஒரு லத்தியை கொடுத்து நிப்பாட்டி இருந்தான்னா அந்த டைரக்டர் பாருங்க, அந்த போலீஸுக்கு 2 பேர் பயந்து நின்னான்னா அவனை நினைச்சேன் நான். உண்மையிலுமே ஏன்னா தகடோடல சுத்துது. உண்மையிலுமே வீடியோவோட சுத்துது இது. அந்த பெருமை நான் அப்புறம் இடையில சொல்றேன். உண்மையிலுமே அந்த இதுல இந்த அம்மா போலீஸா 2 காட்சி வந்தது பாருங்க. உண்மையா சொல்றேன். அதோட அந்த சீரியலையும் முடிச்சுட்டாங்க. அதோட அந்த சீரியலையும் முடிச்சாங்க. உண்மையா சொல்றேன். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்னைக்கு எங்க டீமுக்கு வந்திருக்கு தம்பி மஞ்சுநாதன் தான் ஓனர். நல்லா கைதட்டி விடுங்க, நல்லா கைதட்டி விடுங்க. பாப்பா பேர் என்ன தெரியுங்களா? இவ்வளவு ராசியான பிள்ளைக்கு பேரு யோக தர்ஷினி. இப்பதான் நீங்க கைதட்டணும். சில பேருக்கு பேர் பாருங்க அப்படி அமையணும். முருகண்ணே பாருங்க, பழனி முருக மாதிரியே பஞ்சாமிரதம் வடிஞ்ச மாதிரியே முகத்தை வச்சிருக்கீங்களே. உண்மையா கேட்கிறேன். பேருக்கு ஆளுங்க. சில பேருக்கு பேர் சொல்லுங்க, உன் பேர் என்ன? ஆரோக்கிய சாமிம்பா. 10 இருமலை போட்டு தான் ஆரோக்கியத்தையே வெளிப்படுத்துவான். பரம்பரை பிச்சைக்காரனா இருப்பான். பேர் என்றானா கோடீஸ்வரம்பா. யோசிச்சு பாருங்க.
பேருக்கு அப்படி நினைக்க வேண்டாம். உண்மையாகவே நல்ல பாடல்களை, நல்ல கருத்துக்களை, இனிய நகைச்சுவைகளோடு மக்கள் மன்றத்திலே பந்தி வைப்பதற்காக 8 மணி நேர பயணத்திற்கு பிறகு நம் வெள்ளக்கோவில் மண்ணை, நம்முடைய சக்திபாளையத்தை அடைந்திருக்கிற அருமை சகோதரி யோக தர்ஷினி அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல். அவங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச அவரு பறந்து வருவார். இந்த வயசுல வாசிக்க வேண்டிய வாசிப்பா என்ன? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதுண்ணே. பழைய பாடல் அறிமுகப்படுத்தும் போது தம்பிக்கு என்ன பாட்டு வாசிங்க? சொப்பன சுந்தரி நான் தானே வாசிக்கல. பழனியம்மாளுக்கு என்ன பாட்டு? தொட்டு கேட்ட ஓரத்திலே வாசிக்கல. இவன் அறிமுகப்படுத்தும் போது என்ன சொன்னீங்க? கரகாட்டக்காரன் படத்துல அதே சொப்பன சுந்தரிக காரை மெதுவா உருட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? அந்த பிள்ளைக்கு என்ன சொன்னீங்க? அடியா தாடி இளமான சொன்னு ரெக்க கட்டு. உங்களை எல்லாம் கூப்பிட்டது யாரு? இல்ல உங்களை யாரு கூப்பிட்டா? தம்பி சொல்லி நான் தானே கூப்பிட்டேன். ஒரு நடுவர் எனக்கு ஏதாவது வாசிக்கணும் தோணுச்சா? ஏதாவது வாசிக்கணும். உனக்கு 150 ரூபாய் இப்ப ஜிபேல அனுப்புறேன் வச்சுக்க. கத்தி இது மனுஷன். நீங்க ஏதாவது வாசிங்க. என்ன அவரு குச்சி வச்சு அடிக்கிறது இருக்கட்டும், நீங்க என்ன கை வச்சு வாசிக்க போறீங்க? எனக்கு சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. காஞ்சு போன நதியெல்லாம் அந்த வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சு போயிட்டா பிளாட் போட்டு வித்துரு. உங்க சம்பளத்திலிருந்து 150 ரூபா நான் எடுக்க போறேன். நீங்க பண்ணுவம்மா இந்த வேலைக்கெல்லாம். நீ இந்த வேலைத்தானே வாப்பேன். ஆனா உண்மையிலுமே நல்ல இசைக்கலைஞர்கள் இன்றைக்கு சக்தி மாரியம்மன் கருணையினால் இந்த மேடையை இசையால் வசமாக்க வந்திருக்கிறவர்கள். நாங்கள் முன்னணியாக பேச வேண்டும் என்றால் இவர்கள் விரல்கள் பின்னணியாக வாசித்தால்தான் நாங்கள் முன்னணியாக இருக்க முடியும். எங்களை முன்னணிக்கு கொண்டு வருவதற்காக பின்னணி இசைக்க வருகை தந்திருக்கிறவர்கள். விரல்களில் கூட சங்கநாதம் பொருந்தி இருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய எங்கள் இசை குடும்பத்தின் தந்தையாகவே நாங்கள் மதிக்கக்கூடிய திண்டுக்கல்லில் இருந்து வருகை தந்திருக்கிற ஐயா முருகன் அவர்கள் வந்திருக்கிறார். ஆனா இந்த டீலிங் நல்லா இருக்குப்பா. அவர் எந்திரிச்சா நீ வாசிப்ப. இப்ப பார்க்க போறேன் நான். இப்ப தம்பி எங்கிருந்து வந்திருக்காருன்னா, விஜய் டிவியில சிவகார்த்திகேயன் என்கிற நடிகர் வருவதற்கு முன்னால் அதே சிவகார்த்திகேயன் ஒரு நிகழ்ச்சியில ஆங்கரா இருந்தார், நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தார். அது இது எதுன்னு அந்த நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில ட்ரம் வாசிக்கக்கூடிய ட்ரம்மராக விளங்கிய அற்புதமான என் அருமைக்குரிய சகோதரன், எந்த இடத்திலும் ஒரு ஆர்வத்தோடு ஒரு இசை நயத்தோடு எல்லா நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்காக பாடுபடுகிற அருமை சகோதரன் இள மோகன் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அந்த டொயின் ஒன்று அமுத்துங்க. இப்ப அது என்ன கரடி கக்கா போன மாதிரி அப்படி ஒரு சத்தம் இருக்கட்டும். நல்லா அவருக்கு இவரும் இவருக்கு அவரும். ஆனா நல்ல ஒலி வாங்கி. சார் உங்க பேரு? தேவி ஆடியோஸ். எங்க? அரச்சலூரா? அரச்சலூர்ல இருந்தா வரீங்க? நம்ம பகுதியில இருந்து வந்திருக்காங்க. உண்மையிலுமே அரச்சலூர், அங்க அரச்சாலை அம்மன் புகழ்பெற்ற அம்மன். அந்த அரச்சாலை அம்மனின் அருள் பெற்று நம்முடைய சக்திபாளையத்தில் மக்களுக்கெல்லாம் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி இருக்கக்கூடிய அற்புதமான ஆடியோஸ் அவர்களுக்கும் உண்மையிலுமே நல்ல ஒரு வாழ்த்துக்கள், நல்ல ஒரு கைதட்டல் கொடுக்கல. அவருக்கும் சிரிச்ச முகமும் ஸ்ரீதேவி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. உண்மையிலுமே கல்யாணம் ஆயிடுச்சா சார்? ஆயுமா சிரிக்கிறீங்க? சரி விடுங்க, அவங்களுக்கு வாச்சது அப்படி. நீ தண்ணியை குடுறா, நீ தண்ணியை குடி. 3.25 மணி நேரம் முக்குனது நான், நீ அப்படியே அமுத்து தண்ணியை குடி. உண்மையிலுமே நான் சொல்கிறேன், உண்மையிலுமே நல்ல இன்றைக்கு மக்கள் ரசனையாக உட்கார்ந்துருக்கீங்க.
நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல நகைச்சுவை வருகிற போது நல்ல கைதட்டுங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு 3.5 மணி நேரத்திற்கு குறையாமல் நடக்கும். நீங்கள் எப்ப லேசா கலைறீங்களோ நன்றி வணக்கம்னு நாங்களே முடிச்சிருவோம்ங்கிற உத்தரவாதத்தை சொல்லி தயவு செய்து தீர்ப்பை கேட்காம யாரும் போகாதீங்க. போன தடவை அப்படிதான் ஒரு பக்கம் போய் ரத்தமாக கக்குனதா கேள்விப்பட்டேன். அதனால் அந்த இது வேண்டாம். அதனால எல்லாம் இந்த அம்மாலாம் உண்மையிலுமே மலையாள பகவதிங்கிற மாதிரி வந்து உட்காரும். தயவு செய்து எல்லாரும் நிறைவா கேட்டுட்டு அம்மனின் அருளோடு நிறைவு பெறுவோம் என்கிற என்னுடைய முன்னுரையை இத்தோடு நிறைவு செய்து முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக மக்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நிலைத்திருக்கிற பாடல்கள், நினைத்தாலே இனிக்கின்ற பாடல்கள், பழைய பாடல்களே என்கிற அணிக்கு இனிய குரல் எடுத்து பாட வந்திருக்கிறார் அருமை தம்பி மஞ்சுநாதன். உங்கள் கைதட்டலோடு. ஹலோ 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 டெஸ்ட் ஹலோ டெஸ்ட் ஹலோ டெஸ்ட் பேசுங்க ப்ளீஸ். எனக்கு நிறுத்தினாங்க, உனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதான்டா விதிங்கிறது. நான் பேசும்போது என்ன நெகத்தாளம் பண்ண நான் சிவன வருந்தி எல்லோ சிவபாதம் சரணமிட்டு முன்ன வருந்தி எல்லோ மும்பாதம் சரணமிட்டு சரணாஞ்சரணமிட்டு கொஞ்சம் சக்தி வாழத்துக்காரியாத்தா மகமாயி செல்லாண்டியே அவ அண்ணலட்ட பத்திரிகால் வேண்டும் தாமரையாம் அண்ண பகுந்தவளா பதுக்கரையும் செல்லாண்டி பூமி வந்து பொதுக்கல்ல போட்டு நாடு புகுந்து நட்டாத்து பூசகல்லு எங்க பெரிய காண்டி அம்மா தாயடி உத்தமாபத்திரி ஒரு சொல்லு வாசகி சக்தி எந்தவராத தெய்வமே அரிக்காடி தங்கமே ஆனாடு கோனாடு அழகு மணி வெளநாடு ஊஞ்சலூர் பட்டணம் பதலவாச பாச்சலூர் பட்டணம் 18 தலவாச திருக்காம்பளியூர் சின்னப்படி வெள்நாடு மேக்காம்பளியூர் மேவரத்து திருக்கோட்டே அங்க வெங்கல மதுவு கட்டி வெளியாள நீரலச்சு ரங்கத்தவழி எழுத்து தாமரையார் பேரெடுத்து ஆத்தா மகாசக்தி மாறி என்ன விதமோடி வாடி இந்நேர வேளையிலே ஆத்தாடி பிறந்த மலையாள எல்லையிலே வரும் பிறந்த ஏழு கண்ணியாளு தெய்வ கண்ணியா சட்டியாடிலாடு கண்ணியா சண்டி மண்டி சாமண்டிய வராகி பிரம்மியருக்காணி முப்படாது அந்த மகேஸ்வரி தாயே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே நீ கூட்டக்கலரியிலே கொண்ட முடிய வைத்து ஓடோடி வாங்கலம்மா இந்நேரோ வேளையிலே பெற்றால் பிராமணத்தை வேறிட்டால் வாரியினை வளர்த்தால் பிராமணத்தை வருவித்தால் வளைத்தான வருவித்தான வளர்த்தான வைவித்தான கருப்பா இன்னைக்கு சண்டி கருப்பா வண்டி கருப்பா 18ஆம் படி பேய் கருப்பா நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே வல்லகோய் வீதியிலே சக்தி பாலத்திலே உத்தமா உடக்கையிட்டு சத்துமா இட்டு நீ மாவிள கொழியிலிய மவராசி வாடி அம்மா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காதங்கையால் அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அவ அக்காதங்கையால் அல்லை கட்டுமா தாமய குரல் கொடுத்தா அந்த நேரோடி வரோதாமய ஓரத்தால அழைக்கட்டுமா அந்த சாம்புதாரி வாசனைய அழைக்கட்டுமா நீராத்து கோயில் கொண்ட மாலாது காரியமா இருக்க குறி மாறியல அழைக்கட்டுமா அந்த இருந்து வர தருபவன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா
ஓடோடி வாமா. சிலுக்க ஆகி சிலுக்க ஆத்தா சிலுக்க அப்படி சிலுக்க 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 வராளே எல்லாத்தையும்
நல்லா ஒருக்க கொலை போட்டு கைதிட்டு மக்கள பொம்பளைகள் ஓம் சக்தி. வந்த சாமி எல்லாம் எக்கோ கட் பண்ணுங்க. ஒண்ணு விடுங்க நடுவர் அவர்களை எந்த ஊர்ல போய் நாம் அந்த உத்தமாவத்திலையும் ஒரு சொல்லு வாசி சத்தியம் தவறாத தெய்வத்தை நாம வாடி வறந்தி அழிக்க